இன்னைக்கு கண்டிப்பா தோனி பாக்குறதுக்காக தான். ஆக்சுவலி மேட்ச்க்கு டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டா இருந்தது. பட் எனக்கு லக்கிலி இந்த டிக்கெட் கிடைச்சதுனால சரி சேப்பாக்கும் வந்துடலாம், தோனி பார்த்தலான்ற ஒரு ஆசையில தான் வந்தோம். ஃப்ரெண்ட்லி மேட்சா செம்மையா இருக்கும். ஆக்சுவலி ரெய்னா அடிக்கிறதெல்லாம் பார்த்து ஐ ரியலி லவ் ரெய்னாஸ் கேட்ச். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா நல்லா இருக்கும். பட் அவங்க என்ன பண்ண போறாங்க தெரியல, பார்க்கலாம். நல்லா இருக்கும். ஆக்சுவலி எனக்கு எஸ்கே பிடிக்கும். ஸோ எஸ்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எனக்கு நீன் சிங்கம் தான் பாட்டு வந்து தோனிக்கு அவங்க டெடிகேட் பண்றத பார்க்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. சிஎஸ்கேக்கு தான் கப்பு. தோனி இந்த வருஷம் நிறைய ரன் அடிப்பான்னு நிச்சயமா நம்பிக்கை இருக்கு எல்லாருக்குமே. இன்னைக்கு அந்த ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் சிவகார்த்திகேயன் வரான்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த லெஜெண்ட்ஸ் வர்சஸ் கரண்ட் பிளேயர்ஸ் மேட்ச் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும், செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லா பிளேயர்ஸும் பிராக்டிஸ் பண்றது காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பழைய பிளேயர்ஸ், ஓஜி பிளேயர்ஸும் புது பிளேயர்ஸும் மேட்ச் ஆடுற மாதிரி ஃப்ரெண்ட்லி மேட்ச். அப்புறம் ஏஆர் ரஹ்மான் கான்செப்ட், எல்லா முக்கியமான பிளேயர்ஸும் நம்மளால பார்க்க முடியும். பழைய ஓஜி பிளேயர்ஸ் எல்லாம் வராங்க. முத்தையா முரளிதரன் எல்லாருமே இருக்காரு. ரெய்னா வராரு, அவருக்காக தான் வெயிட்டிங். டோனியை பார்க்க போறோம், தலையை பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆசை, அதனால நல்லா இருக்கும் நம்புறோம். பழைய பேர் மேட்சஸ்லாம் அவங்க எப்பவுமே ஃபார்ம் தானா, அவங்க எப்ப இறங்கினாலுமே மாஸ் தான். மேத்யூ ஏடன் இவங்கலாம் வந்து ஓஜி சிஎஸ்கே பிளேயர்ஸ், அவங்களாம் வர்றது ரொம்ப சூப்பரா இருக்கும், செமையா இருக்கும். அவங்க இறங்கினாலே 6 தான் வெயிட்டிங். ஓகே.